நம்ம நட்சத்திரங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம், நல்லா போய்கிட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம பேச போறது சுவாதி நட்சத்திரம். துளாராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் 2வது நட்சத்திரம் சுவாதி. இவங்க ஆரம்பித்து வைத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும். சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சியாக இருக்கும். இவர்களை நீங்கள் எத்தனை முறை அளித்தாலும் இவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அதிகம் காதல் வயப்படுபவர்கள் இவர்களே. ரொம்ப தெளிவாக இருந்து வாழ்க்கையில் ஏமாந்து போகக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறத நான் சுவாதியாக பார்க்கிறேன். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக புத்தக விரும்பிகளாக இருப்பதை நான் பார்க்கிறேன். 12ஆம் இடத்துக்கு புதனா வந்து அவர் எப்படிங்க படிக்க வைப்பார் அப்படியெல்லாம் கிடையாது. 12ஆம் இடம் உயர்ந்த வாழ்க்கையை கொடுப்பதற்கும் புதன் ஏற்பாடு செய்கிறார். என்னைக்கு தன்னோட ரகசியத்தை அடுத்தவர்களிடம் சொல்கிறார்களோ வாழ்க்கை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்தில் வைராசிக நட்சத்திரம் இருப்பதால் தொழில் ரீதியாக துலா ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ள கூடாது. எனக்கு ஒரு பார்ட்னரா வந்துட்டாரு, இதை இதுக்கு மேல மறுக்க முடியாது அப்படின்னாலும் நீங்க வந்து வணங்க வேண்டிய கோவில் 22ஆம் நட்சத்திரமே இதுவரைக்கும் யாரும் தமிழகத்தில் சொல்லவே இல்லை. நாம் தான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வைநாசிகம் என்ற ஒன்றை மருத்துவ ஜோடமாக நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். பல பேர் குணமடைந்து கொண்டிருக்கிறார்கள். சுவாதி நட்சத்திரத்தன்று போய் நீங்க மருதமலை முருகனை வணங்கினீங்க அப்படின்னா சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க சாமி. பக்தி இன்ஃபினிட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை மாத நல் வணக்கங்கள். நிச்சயமா சாமி, நம்ம நட்சத்திரங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம், நல்லா போய்கிட்டு இருக்கு. மக்கள் அனைவரும் பார்த்து பயனடைச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பேச போறது சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் இருக்கிறது. துளாராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் 2வது நட்சத்திரம் சுவாதி. சுவாதி நட்சத்திரத்தோடைய பிளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத பார்க்கலாம். பிளஸ் அப்படின்னு முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் வளர்ந்துகிட்டே இருக்கும். சுவாதினாலே புற்று. இந்த புற்று வளர்ற மாதிரி இவங்க ஆரம்பித்து வைத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இவங்க போய் ஒரு கடைக்கு போய் ரிப்பன் வெட்டுறாங்க. ஒரு கடையை போய் முதல்ல நீங்கள் இதில் ரொம்ப கவனிக்கணும். இந்த ரிப்பன் வெட்டுறது மட்டும் இல்லை, ஒரு கடையை சுத்தம் பண்ணுவோம். இப்போ நான் வந்து புதுசாக கடை வைக்க போகிறேன், போய் இந்த வெள்ளை அடிக்கிறது, இதை க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சில இடங்களை பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரங்க வந்துடுவாங்க. வந்து அவங்க வந்து அந்த வெள்ளை அடிக்கிறது, க்ளீன் பண்ணுறது, ஷோகேஸ் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி இந்த கடை திறப்புக்கு முன்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது வேலை செய்து கொடுத்தாங்கன்னா அந்த கடை வாழ்வாங்கு வாழ்ந்து விடும். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி. சுவாதி நட்சத்திரக்காரங்களை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சியாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது புற்று வளர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க புற்றை மட்டும் அழிக்கவே முடியாது. பாத்தீங்களா, அதுக்கு தான் புற்று நோயின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. நம்மளால கேன்சருக்கு தமிழ்ல, இங்கிலீஷ்ல கேன்சர், தமிழ்ல வந்து அதுக்கு புற்று நோய் ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா அழிக்கவே முடியாது. நீங்க ஒரு புற்றை அழிச்சிட்டீங்கன்னா திரும்ப 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கரையான் புற்று வளர்ந்து கொண்டே இருக்கும். இவர்களை நீங்கள் எத்தனை முறை அழித்தாலும் இவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். எத்தனை முறை தோத்து போனாலும் திரும்பி 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 வந்துகிட்டே இருக்கிறது இதுதான். ஏன்னா சுக்கிரன் ராகு காம்பினேஷன் ஆயிடுதாங்க. சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ராகுவின் நட்சத்திரம் சுவாதி. ஏன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் சனி வீட்டுக்கு போயிடுறார், அங்க புதன் வீட்டில் இருக்கிறார், இங்க மட்டும்தான் சுக்கிரன் வீடு. அப்ப சுக்கிரன் ராகு காம்பினேஷன். துளாராசியில சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பவுமே எதிர்பாலினத்தின் மீது ரொம்ப ஆர்வமாக இருப்பார்கள். துளாராசிக்காரங்களே இனிக்க பேசுறதுல ரொம்ப மன்னர்கள். அடுத்தவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுவாங்க, ரொம்ப குலைந்து பேசுவது அதெல்லாம் இருக்கும். அதிகம் காதல் வயப்படுபவர்கள் இவர்களே. துளாராசிக்காரங்க தான் அதிகமான காதல் வயப்படுறாங்க. அது சுவாதி நட்சத்திரத்துல நிறைய பேர் காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொள்வது, திருமணம் செய்து கொண்ட பின்பு ஏண்டா திருமணம் செஞ்சுன்னு உட்காந்து 6 முறை யோசிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த சுவாதி நட்சத்திரமாக நான் பார்க்கிறேன். சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பேட் ஹாபிட் என்ன அப்படின்னா நாமயோகங்களை பொறுத்து இது மாறுகிறது. ஒரு சிலர் வந்து ரொம்ப 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 கஞ்சத்தனத்தை கடைபிடிக்கிறார்கள். நான் சொல்லுவேன், அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டாங்க அப்படின்னு. கை அறுத்து ரத்தம் போயிட்டு இருக்கு, அங்க சுண்ணாம்பு வைக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சிலர் வள்ளலாகவும் இருந்திருக்கிறார்கள். இதில் நாமயோகங்களை பொறுத்து இது மாறும். ரொம்ப கஞ்சத்தனம் செய்து கொள்வது, தான் செலவழித்து தன் பணத்தை தானே செலவழித்து தான் நன்றாக இருப்பதற்கு ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இவங்க வந்து தனியாக ஒரு பயணம் போகணும்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து யோசிப்பாங்க, ஃப்ளைட்டில் போகலாமா இல்லை ட்ரெயினில் போகலாமா, எப்படி செலவை கம்மி பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சென்னை வந்து ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டோம். இப்போ அங்கேருந்து டாக்ஸியில் வர்றதா மெட்ரோவில் வர்றதா 2 கேள்வி இருக்குது. இப்போ அங்கேருந்து டாக்ஸியில் வடபழனி வந்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் செலவாகுன்னு வச்சுங்களேன். இவங்க வேற யார் கூடயே வந்தாங்கன்னா டாக்ஸியில் வருவாங்க. இவங்க மட்டும் தனியாக வரணும்னு முடிவு பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், மெட்ரோவில் வந்தால் 24 ரூபாய் தான். ஏன் நம்ம போய் டாக்ஸிக்கு போய் 500 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு மெட்ரோவில் வந்துருவாங்க. இது ஒரு சின்ன ஒரு வழி உதாரணத்துக்காக இதை சொல்றேன். சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுடைய நட்சத்திரம். ராகு பிரம்மாண்டம்.
எதையுமே பிரம்மாண்டமாகத்தான் யோசிப்பார்கள். எதையும் இவங்க சின்ன லெவல்ல யோசிச்சு நான் பார்த்ததே கிடையாது. பிரம்மாண்டமா யோசிப்பாங்க. இப்போ வந்து ஒரு சமையல் பண்றோம், 10,000 பேருக்கு சமையல் பண்ணி ஒரு 10,000 பேரை கூப்பிட்டு அன்னதானம் பண்ணி அப்படி யோசிப்பாங்க. சாதாரணமா ஒரு தொழில் பண்ணலாம்னா வராது. தொழில் பிரம்மாண்டமா பண்ணணும், பெரிய கடையா திறக்கணும், நல்ல ஒரு பெரிய ஒரு ஷாப் வைக்கணும். இப்போ 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு போற வந்து உங்க மளிகை தொழிலுக்குள்ள உள்ள போறாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு சின்ன கடையா ஒன்று ஆரம்பிச்சு அதுல நுணுக்கங்கள்லாம் கத்துக்கிட்டு பிக்கப் ஆகி அப்படி எடுத்தவொடனே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கடன் வாங்க, ஒரு 40 லட்சத்தை கடன் வாங்கு, கையில ஒரு 10 லட்சம் இருக்கு போடு, 50 லட்சத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வை. இவங்க கத்துக்கிறதுக்குள்ள நட்டமாயிடும். அதான் விஷயம். ஒவ்வொரு தொழிலும் அந்த மாதிரிதான். நீங்க வந்து சாதாரணமா இவங்க ஆரம்பிக்கவே மாட்டாங்க, பிரம்மாண்டமாக ஆரம்பிப்பது. படம் எடுத்தா பிரம்மாண்டமா எடுக்கிறது, நீங்க வந்து சாதாரணமா ஒரு விஷயத்த யோசிக்காம போயிடுறது, செஞ்ச சிறப்பா செஞ்சிடணுங்க அந்த மாதிரி சொல்றது, இதெல்லாம் வந்து சுவாதி நட்சத்திரத்தோட மைனஸா வந்து நான் பாக்குறேன். ரொம்ப அதிகமாக ஆசைப்படுவது. ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆசை இல்லைன்னா மனுஷன் வாழவே மாட்டான், செத்து போயிடுவான். ஆசை இருக்கிறது எல்லாத்துமேலும். கடவுளை வணங்கணுங்கிறதே ஒரு ஆசை தான். நான் போய் எங்க அப்பனை பார்க்கணுங்கிறதே எனக்குள்ள எழுகிற ஆசை தான். ஆசை இல்லைன்னா மனுஷன் இருக்க மாட்டான். ஆனா அந்த ஆசை பேராசையாக மாறும் பொழுது வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இவங்க வந்து துளாராசியில பிறக்கிறாங்க. இவங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியாக செவ்வாய் வந்து விடுகிறார். இந்த துளாராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் இல்லற வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க இவர்களுடைய மனைவியோ கணவனோ டாமினேட் பண்ணி இவங்க அதுல இருக்கிற மாதிரிதான் இருக்கிறது. ஒரு சிலர் வந்து ரொம்ப குரூர எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், அதையும் நான் பார்க்கிறேன். ரொம்ப வந்து மனதில் வைத்து கொண்டு பழி வாங்குவது, வஞ்சம் தீர்ப்பது, இதெல்லாம் வந்து சுவாதி நட்சத்திரத்தின் குணமாக நான் பார்க்கிறேன். நம்ம வந்து இந்த ராகுடைய நட்சத்திரத்தை 3 பாம்புகளாக சொல்லுவோம். திருவாதிரை நட்சத்திரம் போய்கொண்டிருக்கிற பாம்பு, சுவாதி நட்சத்திரம் புத்துக்குள்ள போற பாம்பு, சதய நட்சத்திரம் படம் எடுத்த பாம்பு. இவங்க வந்து எப்படின்னா, இவங்களை திட்டிட்டீங்கன்னா, இவங்க வந்து திட்டாலோ இவங்களை காயப்படுத்திட்டாலோ இவங்களை வேதனைப்படுத்திட்டீங்கனாலோ உடனே உங்ககிட்ட ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணுவாங்க, புத்துக்குள்ள போற பாம்பு போயிட்டு திரும்பி வந்துதான் உங்களை அடிப்பாங்க. திடீர்னு வந்து புஷ்னு வந்து உங்க முன்னாடி நிற்பாங்க. ஒரு நாள் வளர்ந்து வந்து உங்க முன்னாடி நிற்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத இடத்தில் உங்கள் முன்னாக நிற்பாங்க. மனதுக்குள் வஞ்சம் வச்சுக்கிட்டு தீர்ப்பதில் இவர்களை போல் ஆள் கிடையவே கிடையாது. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தன்னுடைய செலவு செய்யும் குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மட்டும் மிக மிக முக்கியமானது. எங்க செலவு பண்ணுமோ அங்க செலவு பண்ணிடணும் சாமி. ஒரு சிலர் வந்து மனைவிக்கு பூ வாங்கி கொடுக்கறது கணக்கு பார்த்தவங்க எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். எதுக்கு இந்த பூ தான் வாடிடுமே, இதுக்கு எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணோம் அப்படின்னு, அந்த பூ வாடி போயிடும், அதுக்கு செலவு பண்ண வேண்டாம். சாமி படத்துக்கு பூ வாங்கி போட்டா கொஞ்சமா போடுவோம். அப்படி இந்த குணங்களை எல்லாம் மாற்றி கொண்டவர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த குணத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கையில் சிக்கலையே அதிகம் சந்திக்கிறாங்க. கோயிலுக்கு போனா இந்த 2 பொலை வாங்கிட்டு போறது, ஒரு 2 ஊதுபத்தி கொண்டு போறது, கற்பூரத்தை பிரிச்சு 2 எடுத்துட்டு போறது, இதையெல்லாம் வந்து துளாராசிக்காரங்க ஒரு சிலர் பண்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஜாதகம் பார்க்க வரும்போது கூட இவங்க ரொம்ப அளவாத்தான் கேள்வி கேட்பாங்க. ரொம்ப கசகசன்னு கேட்க மாட்டாங்க. ரொம்ப தெளிவா ரொம்ப கவனமாக கேட்பாங்க. ரொம்ப தெளிவாக இருந்து வாழ்க்கையில் ஏமாந்து போகக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறத நான் சுவாதியாக பார்க்கிறேன். ரொம்ப தெளிவா இருப்பாங்க, எல்லா இடத்துலையுமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. எந்த வேலையும் மெதுவாக செய்தால் இவர்களுக்கு பிடிக்காது. வேலையை வேகமாக செய்ய வேண்டும். அந்த வேலை எனக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும். தன் வீட்டில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் தனக்கு பிடித்த மாதிரியே வாழ வேண்டும். இவர்கள் நிறைய கதை சொல்வார்கள். இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க போய் சொன்னாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது சாமி. இவங்க உண்மை சொன்னாங்கன்னா போய் சொன்னாங்களான்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. கரெக்டா இருக்கும், உண்மை மாதிரியே இருக்கும், அதுல போய் கலந்துருக்கும். இந்த சதுரங்க வேட்டை படத்துல ஒரு டயலாக் ஒன்று வரும், நான் வந்து பொய் சொல்லல உண்மையை கலந்து சொன்னேன் அப்படின்பார். இவங்க உண்மை சொன்னாங்களா பொய் சொன்னாங்களான்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. இவங்க பொய் சொன்னா அதுல கொஞ்சம் உண்மை இருக்கும், உண்மை சொன்னா அதுல கொஞ்சம் பொய் இருக்கும். இதை வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அடுத்தவர்களுக்கு கதை சொல்வதில் இவர்கள் மன்னவர்கள். இவங்க கிட்ட போய் கதை சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்கன்னா ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்ட்டுருவாங்க. இவங்களுக்கு ரொம்ப நேரம் வளன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க அப்படிம்பாங்க. இந்த காதலிக்கும் போது சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், தூங்குனியா, தூங்குனேன், இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு பிடிக்காது. என்ன விஷயம் என்னவோ அது சொல், அவ்வளவுதான். இந்த தேவையில்லாம போன் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது, அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுறது, தேவையில்லாம கதை சொல்றது, இந்த ஊர் நாயம் பேசுறது, சம்பந்தம் இல்லாத கதை பேசுறது, இதெல்லாம் அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக புத்தக விரும்பிகளாக இருப்பதை நான் பார்க்கிறேன். இவங்க நிறைய புத்தகங்கள் படிக்கிறார்கள். அறிவு தானாகவே வளர்கிறது. இவர்கள் தானாகவே வளர்த்து கொள்கிறார்கள். இயற்கை இவர்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுது படிக்கிற விஷயத்துல.
இயற்கையே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ம். பார்த்தோம்னா என்னங்க துலாமுக்கு 9, 12 புதனா வந்துருவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 12ஆம் இடத்துக்கு புதனா வந்து அவர் எப்படிங்க படிக்க வைப்பார் அப்படின்னு? அப்படியெல்லாம் கிடையாது. 12ஆம் இடம் உயர்ந்த வாழ்க்கையை கொடுப்பதற்கும் புதன் ஏற்பாடு செய்கிறார். இவங்க அடுத்தவர்களிடம் ரகசியம் சொல்லவே கூடாது சாமி. என்னைக்கு தன்னோட ரகசியத்தை அடுத்தவர்களிடம் சொல்கிறார்களோ வாழ்க்கை அங்கிருந்து தோற்கும். ம். இவங்க யார்ட்டே ஒரு ரகசியத்தை, இப்ப எனக்கு வந்து சாமி எனக்கு ஒரு ரகசியம் இருக்கு, அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அதோட என் வாழ்க்கை தோல்வி. இது வந்து சுவாதியாக இருந்தார். ம். சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் அடுத்தவர்களிடம் தன் ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளவே கூடாது. நிச்சயமா. நான் என்ன பண்றேன், நான் வந்து யாரை லவ் பண்றேன், நான் எப்படி எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறேன், தொழிலுக்கு நான் என்ன ஐடியா வச்சிருக்கிறேன், இது தேவையில்லாத ஆட்கள்கிட்டலாம் போய் பேசிட்டு இருக்க கூடாது. ம். இப்போ உங்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கிறாருன்னா நீங்க அவர்கிட்ட அதை பகிர்ந்துங்க, தப்பு இல்லை. எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியங்கிற அவசியம் கிடையாது. இவர்கள் எல்லாரிடமும் எல்லாவற்றையும் பேசி கொண்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை. இவர்கள் மனதில் ரகசியம் தங்காது. இவர்கள் ரகசியத்தை உடனே வெளியில சொல்லிடுறவங்க. இவங்க கிட்ட ரகசியம் சொன்னீங்கன்னா தாங்காது. அதை யார்கிட்டயே சொல்லிட்டு தான் இவங்க தூங்குவாங்க. இந்த வீரபாகு நைட் வரைக்கும் நம்ம கூட தான் படுத்திருந்தேன், கடைசியில கலெக்டர் மீட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டானே, இதெல்லாம் சுவாதி நட்சத்திரம். ம். இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஊர் புறம் சொல்லிடுவாங்க. ரகசியத்தை மனதில் வைத்துக் கொள்ள முடியாதவர்கள், தெரியாதவர்கள். ஆனால் இவர்கள் ரகசியத்தை பிறரிடம் சொல்லும் பொழுது வாழ்க்கை அங்கிருந்து இவர்களுக்கு தோல்வி அடைகிறது. ஆனால் ரகசியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். தந்தையார் துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையார் பெரும்பாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது இல்லை. இவங்களே தன் கையை ஊன்றி தானே எந்திரிச்சு வாழ்க்கையில மேல வரா மாதிரி தான் இருக்காங்களே தவிர, தந்தையார் போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தந்தையார் கொடுத்து தந்தையார் சம்பாரிச்சு வச்சு தந்தையாரோட சொத்தை எடுத்து பெருசா இவங்களால பயன்படுத்த முடியல. அதை வந்து நம்ம பார்க்கிறோம். சுக்கரனோட வீட்டுல இருக்கக்கூடிய ராகு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் இந்த முறையற்ற காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போறதையும் நம்ம பார்க்கிறோம். அதே போல வயது மூத்த ஆணையோ பெண்ணையோ ரொம்ப வயசு டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிறது, ரொம்ப வயசு டிஃபரன்ஸ்ல காதலிப்பது, இதெல்லாம் தன் வயதுக்கு குறைவான ஆணை ஒரு பெண் காதலிப்பது, இதை துலா லக்னத்திலையும் பார்க்கிறோம், ராசியிலையும் அதை வந்து பார்க்கிறோம். இந்த வயதுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்களுடன் பழகுவது இவர்களுக்கு இயல்பான விஷயம். பையனுக்கு 30 வயசு இருக்கும், ஃப்ரெண்டு வந்து 50 வயசுல வச்சிருப்பான். ம். பழக்க வழக்கமே பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ரத்தன் டாட்டா கூட ஒருத்தர் இருந்தார் இல்லையா, ம். அவர் வயசு என்ன இவர் வயசு என்ன, நம்ம வந்து தோழர்கள்னா சக வயதுல தானே தோழர்களா பழகுவோம். ஆனா இந்த சுவாதி நட்சத்திரக்காக சக வயதுடனும் பழக மாட்டார்கள். இவர்கள் என்ன எப்படி பழகுவாங்கன்னா, இவங்க வயதோடு இரட்டிப்பு மடங்காக இருப்பவர்களிடம் இவர்கள் பழகுவாங்க. நீங்க அடிக்கடி இந்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம். 90, 80, 70 வயது 80 வயது ஆண் ஒரு 30 வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டார், 50 வயது பெண்மணி ஒரு 35 வயது பையனை திருமணம் செய்து கொண்டார். அந்த மாதிரிலாம் நம்ம விசித்திரமான செய்திகள்லாம் பேப்பர்ல படிக்கிறோம் இல்லையா. இவர்கள் எல்லாம் சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் அப்படிங்கறதா விஷயமே. விசித்திரமான விஷயங்களை செய்வது இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வயது பார்க்காம திருமணம் பண்ணிக்கிறது, வயது பார்க்காமல் காதலிப்பது, வயதுக்கு மூத்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வது. ஆண்களே வந்து பாத்தீங்கன்னா வயதுக்கு மூத்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவங்க வந்து சுவாதியில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இல்ல உத்திராடமாக இருந்து 22ஆம் நட்சத்திரம் சுவாதியாக இருந்தாலும் இதை வந்து நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிறதை நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்ன நோய் வரும் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து 22ஆம் நட்சத்திரம் ஆயில்யம், சுவாதிக்கு 22ஆம் நட்சத்திரம் ஆயில்யம். அங்கதான் புதன் வந்து உங்களை பழி வாங்குவார். ஏன்னா ஆயில்யம் நட்சத்திரம் புதனுடையது. எங்க இருக்கிறது அப்படின்னா துலாமுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறது ஆயில்யம். அப்ப துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்தில் வைநாசிக நட்சத்திரம் இருப்பதால் தொழில் ரீதியாக என்ன தொழில் பண்ணாலும் பிரச்சனை வரும். நம்மளால என்ன சொல்லிடுவாங்க, ஏங்க 10 கூடைய சந்திரன் இங்க ராசியில் இருக்கிறார் அப்படிம்பாங்க. துலா ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன். அப்போ வந்து துலா ராசிக்காரர்கள் சொந்த தொழில் பண்ணா ஜெயிக்கிறது இல்லை அப்படிங்கலாம் நம்ம சொல்றோம் இல்லையா. அதுக்கு காரணம் என்னன்னா, சுவாதி நட்சத்திரமாக இருந்தால் 22ஆம் நட்சத்திரம் ஆயில்யமாக வரும். நீங்க வந்து புனர்பூசம் ஆயில்யம் பூசம் இது 3மே அங்கதான் இருக்கு. விசாகத்துக்கு 22ஆம் நட்சத்திரம் அங்கேயே வந்துருது. சோ அதனால நீங்க வந்து 22ஆம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால இவர்களால் தொழில் சிறப்பாக செய்ய முடியவில்லை. சுவாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப வேகமாக ஒரு தொழிலை ஆரம்பித்து அந்த தொழில் வெற்றி பெற முடியாமல் இருப்பதற்கு காரணம் ஆயில்யம் நட்சத்திரம். துலா ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ள கூடாது. திருமணம் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலோ அல்லது வேற வழி இல்லைங்க எனக்கு ஒரு பார்ட்னரா வந்துட்டாரு இதை இதுக்கு மேல மறுக்க முடியாது அப்படின்னாலோ நீங்க வந்து வணங்க வேண்டிய கோவில் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். முதுகு தண்டுல உங்களுக்கு பிரச்சனை வரும். முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லைங்களா, முதுகு தண்டுவடத்துல இந்த பிரியுது இல்ல நரம்பு நரம்பா, அங்க போய் எலும்புகளா விழா எலும்புகள் பிரிகிறது. மார்பு எலும்புகள் பிரியக்கூடிய இடம் மார்பு சளி அல்லது மார்பு சம்பந்தப்பட்ட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகள், சதை, நார்
இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுக்கு வர்றதை நம்ம பார்க்கிறோம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்பக புற்றுநோய் வருவது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். இதெல்லாம் இல்லாமல் தவிர்த்து கொள்வது நல்ல ஒரு விஷயம். மார்பு சம்பந்தமாக ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏதேனும் நோய் வந்தால், முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனையானால், முதுகு தண்டுவடத்திலிருந்து பிரியக்கூடிய இந்த L1 L2 சொல்லுவாங்க, வந்து இந்த மாதிரி நரம்பு வந்து பல்ஜ் ஆயிடுச்சு, இல்லை நரம்பு வந்து அழுத்திக்கிட்டு இருக்கு, வலி என்னால் உட்காரவே முடியல, முதுகு தண்டு வலி எடுக்குது, இடுப்பு வலி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வணங்க வேண்டிய கோவில் 22ஆம் நட்சத்திரம் ஆயில்யம் குமுதவள்ளி சமேத வைத்தமாநிதி பெருமாள் திருக்கோளூர்ல இந்த கோவில் இருக்கிறது. அங்க வந்து போய் வணங்கிட்டு வர்றது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்துடன் பெரிதாக தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. அந்த மாதிரி உங்களுக்கு கணவன் மனைவி இருந்தால் வீட்டில் சிரமங்கள் வந்து கொண்டே இருக்கும். 22ஆம் நட்சத்திரமே இதுவரைக்கும் யாரும் தமிழகத்தில் சொல்லவே இல்லை, நாம் தான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வைநாசிகம் என்ற ஒன்றை மருத்துவ ஜோடமாக நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். பல பேர் குணமடைந்து கொண்டிருக்கிறார்கள். நோய்க்கு மருந்தும் சொல்லியாச்சு, நோயும் சொல்லியாச்சு, கோயிலும் சொல்லியாச்சு. அவங்க வழிபட்டுக்கிட்டா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். வழிபட்டா வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். திருக்கோளூர் போகும் பொழுது அங்க வந்து பக்கத்திலேயே நத்தம் வரகுண மங்கை அப்படின்னு ஒரு கோவில் இருக்கிறது. அந்த வரகுண மங்கை நத்தத்துல போய் அங்க இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட்டுட்டு வந்தா, ஏற்கனவே ஆணம் திருமணமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நீங்க பார்ட்னர்ஷிப்ல இருந்தீங்கனாலோ, இல்ல அங்கிருந்து வெளியில வர முடியாத இடத்துல ஏதோ இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து சரி செய்யும். இந்த 2 கோயில்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கிறது. 2 பெருமாள் கோயிலையும் வழிபடுவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். அதே போல இங்க வந்து நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. 27 தீபம் 19 முறை வளம், அன்னதானம் தண்ணீரோட சேர்த்து செய்ய வேண்டும். கோயிலுக்கு வந்து முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு சகசரநாம அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். சகசரநாமம் கோயில்ல போய் நீங்க போட்டுட்டுலாம் படிக்கக்கூடாது. நம்மளால என்ன பண்ணிடுறாங்க, செல்போன்ல சகசரநாமம் போட்டு அங்க போய் போட்டு விட்டு உட்காந்து கேட்டு எந்திரிச்சு வந்துடுறாங்க. எங்க தெரியுமா, கோயிலுக்கு வெளியிலேயே. சகசரநாமம் என்பது இறைவனுக்கு சொல்வது, நீங்க செல்போன்ல போட்டு கேட்கறது இல்லை. அந்த தவறை எல்லாம் அங்க போய் செய்யாதீர்கள். சாமி எப்பயுமே நட்சத்திரத்துக்கு அதுக்குரிய விலங்கு மரம்லாம் சொல்லுவீங்க இல்லையா, சுவாதிக்கு என்ன சாமி? சுவாதிக்கு வந்து மருத மரம். மருத மரத்தை பார்த்தால் போன ஜென்மத்துல இவர்கள் செய்த தவறுகள் பாவ புண்ணியங்கள் எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு. வீட்டுல வந்து மருத மரம் வளர்க்கலாம். எருமைக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது நிகழ்கால கர்மா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக மாறும். எருமைக்கு போய் உணவு கொடுக்கறது, எருமைக்கு போய் என்ன உணவு வேணா போய் கொடுத்துட்டு வரலாம். கொடுத்துட்டு வந்து அவங்க வாழ்க்கை ரொம்ப வளமாக மாறும். எதிர்கால கர்மா சிறப்பாக இருப்பது அப்படின்னா இவர்களுடைய பறவை அப்படின்னா தேனி. இந்த தேனீக்கள் வந்து சிறுக 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 சேர்க்கிற மாதிரி சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிறுக சிறுக சேர்ப்பார்கள். வேறு யாராவது வந்து அதை மொத்தமா புடிங்கிட்டு போயிடுறாங்க. இதுதான் இவங்களுடைய வாழ்க்கையாக நடக்கிறது. அப்ப தேனீக்கள் போல உழைக்கக்கூடிய நல்ல ஒரு உள்ளம் கொண்டவர்கள் இவர்கள். உழைப்புக்கு ஓயவே மாட்டாங்க சாமி. தேன் சாப்பிடுவது, தேனீக்களுக்கு ஏதாவது உணவளிப்பது, அதெல்லாம் பண்ணலாம். இவர்கள் தேன் கூட்டையை அழித்து விடக்கூடாது. இந்த தேன் எடுக்கிறேன்னு போய் தேன் கூட்டை அழிக்கிறது, வீட்டில் வந்து தேன் கூடு கட்டியிருக்கோம், இல்லை இவங்க வீட்டு மரத்துல தேன் கூடு கட்டியிருக்கோம், அதையெல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறது, இல்லை ஆள் வச்சு அழிக்கிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் செஞ்சா வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படும். எருமை எங்கேயா ரோட்ல போகுது அப்படின்னா உங்களால முடிஞ்சா ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போங்க. எருமையை எந்த இடத்திலும் துன்பப்படுத்தாதீர்கள். நீங்க முடிஞ்சா எருமை வளருங்க, எருமை பால் சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மை செய்யும். இல்லைன்னா யாராவது 10 எருமை வச்சிருக்காங்களா, ஒரு 4 கட்டு கீரையோ காயோ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு சாயம் போயிட்டு அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு வந்துருங்க. தேனியுடைய படம் வாங்கி வீட்டில் வைத்து நீங்க காலையில பாருங்க, தேனியை போலவே சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். இவர்கள் ஏற்கனவே சுறுசுறுப்பானவர்கள் தான், இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பு தேவைப்படுகிறது. அதிதேவதை வந்து இவங்களுக்கு வந்து நரசிம்மர். நரசிம்மரை வழிபட வழிபட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். எங்க போய் நரசிம்மரை, யோக நரசிம்மர், போக நரசிம்மர், உக்கர நரசிம்மர்னு எந்த நரசிம்மரை வழிபட்டாலும் இவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மந்தாரை மலர், இது வந்து அவருடைய மலர். இந்த மலரை வந்து வீட்டில் வந்து மந்தாரை செடி வாங்கி வைப்பது, இறைவனுக்கு கொண்டு போய் மந்தாரை மலரை கொடுப்பது, மந்தாரை மலரை தினசரி வீட்டில் வந்து ஒரு பவுல் வச்சு அதில் தண்ணியில் போட்டு பார்க்கறது, உங்கள் பூஜை அறையில் மந்தாரையை வைப்பது, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சூரியனுடைய 7 குதிரையில சூரியன் வர்ற மாதிரி சூரியனுடைய புகைப்படத்தை வையுங்கள். உங்களுடைய வெற்றிக்கு சூரியன் உங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்வார். சூரியன் அங்குதான் வந்து நீச்சமாகிறார். சூரியன் வந்து அந்த இடத்துல தான் நீச்சமாகிறார். சனி பகவான் அங்குதான் உச்சமாகிறார். இது இரண்டும் நடப்பது துலாம் ராசியில் தான். முக்கியமான 2 ஸ்டார், சாதாரணப்பட்ட ஸ்டார் இல்ல. சனி பகவான் அங்குதான் உச்சம், சூரியன் அங்குதான் நீச்சம். இந்த இருவரும் உங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டுமெனில் சூரியனுடைய படத்தை வையுங்கள். காக்கைக்கு உணவளிப்பது துளாராசிக்காரர்களுக்கே பொதுவாக நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தன்று போய் நீங்க
மருதமலை முருகனை வணங்குனீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா சாமி, நிச்சயமா. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கான அனைத்து விளக்கம் சொல்லியாச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. சுபமே சொல்லு. இன்னும் நம்ம தொடர்ந்து நட்சத்திரங்களை பத்தி பேசுவோம். ஏற்கனவே வந்து நிறைய நட்சத்திரங்களை பத்தி பேசியிருக்கோம். சிறப்பா போயிட்டு இருக்கு. பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் ரொம்ப அருமையாக ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. உலகளாவிய புகழ்பெற்ற உங்களுக்கும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.